இந்த ஸ்டோன் ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து கைக்கு வந்து ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து சேமாக கட் பண்ணி சைடில் மட்டும் ஒட்டு போட்டு தச்சிடலாம். பட் வந்து ஃபேக்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து சேமாக கட் பண்ண முடியாது. ஸோ ஒரு பக்கம் வந்து ரொம்ப நல்லா தெரியும், ஒரு பக்கம் வந்து ஸ்டோனே தெரியாத மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் ஒர்க்கு மட்டும் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண அப்புறம் நம்ம கைக்கு தான் ஜாயின் பண்ண போகிறோம். அந்த ஸ்டோன் ஒர்க்கை வந்து கையோட சென்டரும் அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க்கை தான் நம்ம வந்து 2 பங்காக பண்ணணும். ஏன்னா ப்ளவுஸோட லென்த் அளவு வந்து ஸ்டோன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ப்ளவுஸோட லென்த் அளவுக்கு நம்ம கட் பண்ணால் ஒரு பக்கம் ஸ்டோன் ஒர்க் வந்து ரொம்ப நீளமாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் இருக்கும். ஸோ அதை மட்டும் கவனித்து நீங்கள் ஸ்டோன் ஒர்க்கை மட்டும் 2 பங்காக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண அப்புறம் அதோட சென்டரும் ப்ளவுஸ் கையோட சென்டரும் மார்க் பண்ணி நீங்கள் சென்டரில் இருந்தே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். 4 சைடும் கொஞ்சம் கொஞ்சம் மடித்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தைச்சதே தெரியாது, ஒட்டு போட்டதே தெரியாது. சேம் கலர் நூல்கண்டாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே வந்து நம்ம தைச்ச மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கும் வந்து 2 கையும் சேமாக தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.